அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களில் இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய தியாகங்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் பல வால்யூம்கள் அடங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும், நூல்கள் எழுத வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனாலும் நாம் தேடி பார்க்கிறோம், மக்களுக்கு மத்தியிலே இவைகள் சரியான முறையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் மற்றவர்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் சுதந்திர போராட்டத்திலே அவர்களுடைய தியாகங்கள் போற்றப்பட வேண்டியதுதான். அது வெளியிலே பரபரப்பாக பேசப்படுகின்ற அளவுக்கு, அந்த செய்திகள் வெளியிலே பரவி இருக்கின்ற அளவுக்கு அதை ஒரு நாடகமாக நடித்து காட்டி தேசப்பற்றை புகட்டக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியருடைய சுதந்திரத்தை வெளியிலே கொண்டு வரப்படுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக தேடி பார்த்தால் எங்குமே காண கிடைக்காத அளவுக்கு தான் தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பல வருடங்களாக பாட புத்தகத்திலே திரும்ப சிலர்களுடைய பெயரை மட்டும் சொல்லி, இவர்களுக்கு மட்டும்தான் சுதந்திர விடுதலை போராட்ட வீரர்களுடைய பட்டியலிலே முதன்மையானவர்கள் என்று சொல்லப்பட்டு, அவர்களோடு இணையாக, அவர்களை விட கூடுதலாக எல்லா வகைகளையும் தியாகங்கள் புரிந்த இஸ்லாமியர்கள் உடைய தியாகங்கள் மறைக்கப்படுவது வேதனையினுடைய உச்சம். தொடர்ந்து இந்த காணொளியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாம் கேள்விப்படாத இப்படியெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறார்களா என்று வியக்குகின்ற அளவுக்கு பல வரலாற்று உண்மை சம்பவங்களை இந்த தொடரின் மூலமாக நாம் அறியவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம்.